மாமன்னன் மருதுபாண்டியர் ஆண்ட சிவகங்கை சீமையில் இங்கே உங்கள் முன் பேசுகின்ற நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இது வரலாற்று சிறப்புமிக்க பூமி. சிவகங்கை மாவட்டம் இன்றைக்கு விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், விவசாய தொழிலாளிகள் நிறைந்த மாவட்டம். இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். உதாரணத்திற்கு காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டாடுவதற்கு நான் நடவடிக்கை எடுத்தேன். காவிரி குண்டாறு திட்டம் 14,400 கோடி முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிருக்கின்ற காலகட்டத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டு பணி துவங்கப்பட்டது. முதற்கட்டமாக 700 கோடி ஒதுக்கணும். அந்த திட்டம் இந்த ஆட்சியில் வந்த பிறகு கைவிட்டுட்டாங்க, ஏன் முடக்கிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்த பிறகு காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்படும். இந்த திட்டம் சாதாரண திட்டம் இல்லைங்க. பல லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் பசுமையோடு செழிப்போடு வளமோடு இந்த பகுதி மக்கள் வாழ்வதற்கு அடித்தளம் அமைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீராக 1,26,000 கனஅடி கடலை கலக்கின்றது. இந்த திட்டத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த காவிரி குண்டாறு திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு முடக்கி வைத்திருக்கின்றது. இது விவசாயிகளை வஞ்சிக்கின்ற செயல். இன்றைக்கு விவசாயம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இரவென்றும் பகலென்றும் பாராமல் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை விரைவாக சிந்தி உழைக்கின்ற விவசாயி, அந்த விவசாயி தொழில் 2 தான் பிரதான தொழில் சிவகங்கை மாவட்டத்திலே. அதனாலதான் இன்றைக்கு காவிரி குண்டாறு திட்டத்தில் 5 மாவட்ட மக்கள் பயன்பெற வேண்டும். 5 மாவட்டத்தில் இருக்கிற விவசாய தொழிலாளிகளுக்கு இன்றைக்கு இந்த திட்டம் வாழ்வளிக்கக்கூடிய திட்டம். அதை முடக்கி இருக்கின்றாங்க. அப்படிப்பட்ட அரசு தொடர வேணுமா? இது எவ்வளவு பெரிய திட்டம். மத்திய அரசாங்கத்துக்கு நான் கேட்கல. நான் ஒரு விவசாயியா இருக்கின்ற காரணத்தினாலே விவசாயிகள் எழுச்சியோடு இருக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அவர்களுக்கு நீர் மிக முக்கியம். ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படியோ அதுபோல் விவசாயத்துக்கு நீர் உயிராக இருக்கின்றது. அந்த நீரை முறையாக நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டுவதற்காகத்தான் இந்த காவிரி குண்டாறு திட்டத்தை நான் கொண்டு வந்தோம். எவ்வளவோ நிதி நெருக்கடி இருந்தாலும் மாநில அரசாங்கத்துடைய 14,400 கோடி இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு நாளைக்கு 1/2 TMC தண்ணி, ஒரு நாள் ஒன்றுக்கு 1/2 TMC தண்ணி அந்த கால்வாயின் மூலம், காவிரி குண்டார் திட்டத்தின் மூலமாக வெட்டப்பட்ட கால்வாயின் மூலமாக இங்கே சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை கண்மாயிலும் நிரப்புவதற்காக போடப்பட்ட திட்டம். இப்படி நீரை நிரப்புகின்ற பொழுது, அந்த கண்மாயில் நிரப்புகின்ற பொழுது நிலத்து நீர் உயர்ந்து வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைக்கும், விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும். இன்றைக்கு இந்த பூமி பொன் விளைகின்ற பூமியாக மாற்றுவதற்கு நான் கொண்டு வந்த திட்டம். மீண்டும் உங்களுடைய பேர் ஆதரவோடு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்படும். இந்த பகுதியில் மஞ்சள், வாழை, கரும்பு செழித்து வளர்ந்து மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்கிற காட்சி அதிமுக கொண்டு வரப்படும். மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வாங்க, விவசாயிகள் மகிழ்ச்சியோடு வாழ்வாங்க, விவசாய தொழிலாளிக்கு எப்பொழுதும் வேலை கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை முடக்கிய அரசாங்கம் இன்றைக்கு திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவுகூர கடைபிடிக்கின்றேன். இன்றைக்கு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார், இந்தியாவிலேயே சிறந்த ஆட்சி செய்கின்ற மாநிலம் தமிழ்நாடு என்று. தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு முன்மாதிரியான மாநிலம் என்று. இந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சர்கள்லாம் சூப்பர் முதலமைச்சர் நான் தான் என்று அவரே பறைசாற்றிக் கொள்கிறார். எதுல முதன்மையான முதலமைச்சர்? கடன் வாங்குவதிலே முதன்மையான முதலமைச்சர். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு.
போன ஆண்டு பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க, இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் இடத்தில் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? எல்லாம் உங்களெல்லாம் கடன்காரன் ஆயிட்டாங்க. நீங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஸ்டாலின் வாங்கிட்டு போயிடுவாருன்னு. இந்த கடனை நீங்க தான் கட்ட வேணும். இங்க வந்திருக்கின்ற தலையில தான் சுமத்துறாங்க. நீங்க நினைப்பீங்க நமக்கு எப்படி வரும்னு நினைப்பீங்க. வரி போட்டு வசூல் பண்ணுவாங்க, வரி போட்டு வசூல் பண்ணுவாங்க. இன்றைக்கு உணவு தானியம் வரி போடுவாங்க, இன்றைக்கு கடைக்கு வரி போடுவாங்க. இப்படி வரி மேல வரி போட்டா அந்த வரி நம்மகிட்ட தான் வசூல் பண்ணுவாங்க. வேற யார்கிட்ட வசூல் பண்ண போறாங்க? இந்த கடனை எப்படி கட்ட போறாங்க? ஆக ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால கடன் மேல வாங்கி தமிழ்நாட்டு மக்கள் மீது மிகப்பெரிய கடனை இந்த ஆட்சியால் சுமத்தி விட்டார்கள். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? நல்லா எண்ணி பாருங்க. நீங்க நாங்க பேசுறது சரியா தவறா நீங்க சிந்திச்சு பாருங்க. நான் அத்தனையுமே பேசுவது அத்தனையும் இங்க இருக்கிறது நான் அரசியலுக்காக பேசல, எதிர்க்கட்சி என்ற முறையில் பேசல. உண்மை செய்தியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கருத்து சொல்லிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வந்து 4 வருஷம் ஆகுது. 4,38,000 கோடி கடன் வாங்கிட்டீங்க. அதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, மறு திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, இப்படி மாறி மாறி 75 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே பல அரசியல் கட்சி இந்த நாட்டை ஆண்டிருக்கின்றன. 2021 வரை அது வரைக்கும் 5,18,000 கோடி தான் கடன். அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது, நான் முதலமைச்சர் இருக்கும்போது முதல் காலகட்டத்தில் கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது. நான் 2017 முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, அப்போ கூட நாம் அதிக கடன் வாங்கல. அப்புறம் கஜா புயல், இன்றைக்கு இந்த தென் மாவட்டங்களில், டெல்டா மாவட்டத்தில் புரட்டி போட்டு போயிட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் அதிகமாக கடன் வாங்கல. விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம், மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். கஜா புயல் பாதிக்கப்பட்ட அத்தனை இடங்களுக்கும் மறுசீரமைப்பு செஞ்சோம். அடுத்தது கொரோனா. ஒரு ஆண்டு உங்களுக்கு தெரியும், யாரும் வெளியிலேயே போக முடியல. இன்றைக்கு கடையெல்லாம் மூடப்பட்டது, வரி கிடையாது, வருமானம் கிடையாது. அரசுக்கு தொழிற்சாலை எங்களை வருவாய் கிடையாது. இன்றைக்கு எல்லா வழியிலும் அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாய் அத்தனையுமே இல்லை. இன்றைக்கு அப்படி இருந்தும் கூட நாம அதிகமாக கடன் வாங்கல. அது மட்டும் இல்ல, கொரோனா காலத்தில் 40,000 கோடி அரசு பணத்தை செலவழிச்சோம். இன்றைக்கு மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தாங்க. இன்றைய நிலை என்ன? அப்படிப்பட்ட நிலைமையா இருக்குது திரு ஸ்டாலின் அரசாங்கத்தில். 4 ஆண்டுகளா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க எது கடன் வாங்குறீங்க? ஆக கடனை மேல கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்கள் மீது மிகப்பெரிய கடனை சுமத்திட்டீங்க. சரி, கடனை வாங்குறீங்க, ஏதாவது திட்டத்தை கொண்டாந்துருக்கிறீங்களா? அதுவும் இல்லை. அது மட்டும் இல்ல, 2020-21 வந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,35,000 கோடி அதிகமா வருவாய் வந்திருக்குது. ஒரு பக்கம் வருவாய் அதிகரிப்பு, ஒரு பக்கம் கடன் அதிகமா வாங்குறீங்க. இடையில என்ன நடக்குது? திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தால இந்த பணம் எங்க போச்சுன்னே தெரியல. எவ்வளவு பணம் வந்து ஏதாவது பாலத்தை கட்டியிருக்கிறியா, இல்லை ஒரு தடுப்பணை கட்டியிருக்கிறியா, ஏதாவது ஒரு கல்லூரி கொண்டாந்துருக்கிறியா? எதுவுமே இல்லை. அப்படி என்றால் இதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பதாக தகவல் கிடைக்கின்றது என்பதை நான் நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இப்படிப்பட்ட காலகட்டம், வறட்சி, புயல், கொரோனா 3 காலகட்டத்திலும் சந்தித்து கூட மக்கள் நிம்மதியா வாழ்ந்தாங்க. விலைவாசி உயரல. இன்னைக்கு விலைவாசி விலை என்ன? வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு. மக்களுக்கு வேலை கிடையாது, வருமானம் கிடையாது, செலவு அதிகரிச்சிட்டது. மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? நல்ல சத்தமா சொல்லுங்க ஸ்டாலின் காயகரம். அது மட்டும் இல்ல, கட்டுமான பொருள் அண்ணா திமுக ஆட்சியில் எம் சாண்ட் 3,000 ரூபாய்க்கு வித்தது, இன்னைக்கு 5,500 ரூபாய்க்கு எம் சாண்ட் விற்குது. இன்னைக்கு ஜல்லி 2,000 ரூபாய்க்கு ஒரு யூனிட் வித்தது, இன்னைக்கு 4,500 ரூபாய்க்கு விற்குது. அதே போல சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சி வெளி மார்க்கெட்டில் 240 ரூபா, இன்னைக்கு 340 ரூபாய்க்கு விற்குது. மரம் கேட்க வேண்டியதே இல்லை. செங்கல், ஒரு செங்கல் 6 ரூபாய்க்கு விற்றது அண்ணா திமுக ஆட்சியில், இன்னைக்கு 10 ரூபாய்க்கு ஒரு செங்கல் விற்குது. இப்படி கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்ந்து இன்னைக்கு ஏழை எளிய நடுத்தர மக்கள் வீடே கட்ட முடியாது. கனவுல வீடு கட்டி மகிழலாம், நிஜத்தில் வீடு கட்ட முடியாது.
இந்த பகுதியில் வடமாடு மஞ்சு விரட்டு, வடமாடு மஞ்சு விரட்டு மிக சிறப்பாக நடக்குது. அதில் பல பிரச்சனை இருப்பதாக என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்த பிறகு இந்த பிரச்சனை அத்தனை களையப்பட்டு மகிழ்ச்சியோடு இந்த பண்டிகை கொண்டாடுவீங்க. மஞ்சு விரட்டு அருமையா நடக்கும். அதே போல இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா விற்காத இடமே இல்லை. இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் பார்க்கிறோம். இந்த கஞ்சா போதை ஆசாமைகள் தான் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. பத்திரிகையில் பார்க்குறீங்களா, தொலைக்காட்சி திறந்தா வருதுல செய்தி, எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி தேவையா? இதெல்லாம் எதனால் நடக்குது? போதைப் பொருள் விற்பனை நடக்கிறதுனால நடக்குது. இன்னைக்கு திருநெல்வேலியில் ஒரு பக்கம் போதைப் பொருள் விற்பனை நடந்துகிட்டு இருக்குது. ஒருவர் போய் காவல்துறையில் போய் புகார் கொடுத்துட்டாங்க. அதை விசாரிக்க போன எஸ்ஐய துரத்திட்டு போறாங்க. யார்? எஸ்ஐய துரத்திட்டு, 2 பையங்க துரத்திட்டு போய் அந்த சப் இன்ஸ்பெக்டர் போய் அங்க இருக்கிற டாய்லெட்ல போய் ஒளிஞ்சுக்கிறார், கழிப்பறையில் போய் ஒளிஞ்சுக்கிறார். இப்படி அரசாங்கம் மக்களை காப்பாற்ற முடியுமா? ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு 2 பேர் துரத்திட்டு போறாங்கன்னா ஒரு குற்றச்செயல் ஈடுபட்டவர்களுக்கு அச்சம் என்பதே கிடையாது. குற்றச்செயல் ஈடுபட்டவர்களுக்கு அச்சம் என்பது கிடையாது. இவ எப்படி போய் மக்களை பாதுகாப்பாங்க? இவங்க மக்களை பாதுகாக்க இந்த காவல்துறையால் முடியாது. ஏன் என்று சொன்னா இன்றைக்கு போதைப் பொருள் அதிகமாக நிறைஞ்சு போச்சு. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அதோட இன்றைக்கு ஏதாவது மின் கட்டணம், ஏற்கனவே அங்கே பேசிக்கிட்டேன். இந்த பேரூராட்சி பகுதியில் இன்றைக்கு மின் கட்டணம் 52% உயர்த்தினாங்க. வருஷம் 5%, 67% உயர்த்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு விவசாயிகள் நிறைந்த பகுதி. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 முறை விவசாயிகள் கடன் தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை கடன் தள்ளுபடி. அது மட்டும் இல்லாமல் மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு பம்பு செட்டுக்கு மின்சாரம் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்மாயெல்லாம் தூர்வாரப்பட்டது. குடிமராமத்து திட்டத்தில் தூர்வாரணும். இதனால அங்கங்க இருக்கின்ற ஏரி, குளம், குட்டை, கண்மாய் எல்லாம் மழை காலத்தில் நிரம்பி நிலத்தடி நீர் உயர்ந்தது. அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தோம். அதையும் நிறுத்திட்டாங்க. தாலிக்கு தங்கம் அதையும் நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு பவுன் என்ன 75,000 ரூபாய்க்கு விற்கிது. ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் உரிய நேரத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக அம்மா சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம் தாலிக்கு தங்க திட்டம், திருமண உதவி திட்டம் 20,000, 50,000 அதையும் நிறுத்திட்டாங்க. அதுக்கு மேல நம்முடைய குழந்தைகள் சிறப்பான கல்வி கற்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் தான் கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை, எளிய, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட குடிசையில் வாழுகின்ற மாணவ மாணவி நல்ல கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி என்று நிறைய திறந்து இந்தியாவிலேயே கல்வி கற்பவருடைய எண்ணிக்கை உயர்ந்த மாநிலம் தமிழ்நாடு. அந்த இலக்கை எட்டியது அதிமுக ஆட்சியில். இன்னைக்கு என்ன? லேப்டாப் நிறுத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு லேப்டாப் 5,30,000 பேர் ஒரு வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் 5 ஆண்டு காலத்தில் 10 ஆண்டு காலத்தில் 2010 2021 வரைக்கும் 52,30,000 பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோம். 7,300 கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இன்னைக்கு லேப்டாப் கொடுத்தங்க, அதையும் நிறுத்திட்டாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு விவசாய தொழிலாளி, ஏழை குடும்பத்தில் தான் படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவனுடைய கல்வி சிறக்க என்பதற்காக அதிமுக ஆட்சியில் எடுத்த நடவடிக்கை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள், இன்றைக்கு ஏழை மாணவர்கள், அவர்கள் 2017-18 முதலமைச்சர் இருக்கும்போது வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வி படிக்க முடிஞ்சது. அதை எண்ணி பார்த்தேன். எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. நானும் அரசு பள்ளி படித்த மாணவன் என்ற காரணத்தினால் அந்த மாணவர்களும் மருத்துவராக வேண்டும். அதற்காக 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2818 பேர் இன்றைக்கு 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. இந்த மருத்துவ கல்வி படிக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேர் ஏழைகள். அதனால 1 ரூபாய்
மருத்துவக் கல்வி கட்டணம் இல்லாம முழுக்க முழுக்க இலவசமாக அந்த மருத்துவக் கல்வி கட்டணத்தை அரசாங்கமே ஏற்று அவர்களுக்கு இன்றைக்கு கல்வி கொடுக்குது. இப்படிப்பட்ட அரசாங்கம் வந்தா திமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது திமுக ஆட்சியில் செயல்படுத்திருக்காங்களா? இல்ல. அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டம், நல்ல சாலை வசதிகள் கொடுத்தோம், நல்ல பாலத்தை கொடுத்தோம், நல்ல தடுப்பணை கொடுத்தோம். இவ்வளவும் செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டி காட்டி இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் நல்லா தெரியும். யாரு அதுல சம்மந்தப்பட்டிருக்குதா? யாருங்க? 10 ரூபா பாலாஜி, செந்தில் பாலாஜி என்பவர் அந்த கலால் ஆயத்துறை மந்திரியா இருக்கும்போது எல்லா டாஸ்மாக் கடையிலையும் நீங்க போய் டாஸ்மாக் கடையில் போய் ஒரு பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகமாக கொடுத்தா வாங்கணும். அப்படி தமிழ்நாடு பூரா சும்மா 5000 6000 கடைகள் இருக்குன்னு. அந்த கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400 கோடி. இதில் மட்டும் முறைகேடு நடந்திருக்குது. இது நாம சொல்லல, இன்னைக்கு அமலாக்கத்துறை 1000 கோடி முதல் கட்டமாக விசாரணை நடத்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 40,000 கோடி முறைகேடு நடந்ததாக பத்திரிகை செய்தி. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? இது குறித்து இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. அப்போ வேண்டுமெனே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்த அரசாங்கம் ஒரு 2000 பேர்த்த இந்த வழக்கில் சேர்த்தி இந்த வழக்கு முடியக்கூடாது அப்படிங்கிற நிலையில முடிவு எடுத்து செயல்பட்டாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம் இன்றைய தினம் இந்த வழக்கு எப்போ முடியும், 2000 பேர் என்னைக்கு விசாரிக்கிறது, எத்தனை ஆண்டு ஆகும் அப்படின்னு தமிழ் அரசு பெரும் கண்டிச்சிருக்குது. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அதே போல இப்போ நான் வரும்போது கூட திருச்சி ஏர்போர்ட்டில் கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு இங்கே இருக்கிற கல்வி மந்திரி, பள்ளி கல்வித்துறை மந்திரி இன்னைக்கு போய் டெல்லியில் மத்திய கல்வித்துறை மந்திரி பார்த்து ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. அதில் திருமதி கனிமொழியும் போய் கொடுத்துருக்குறாங்க. அதில் எஸ்எஸ்ஏ திட்டத்தில் மாநில அரசுக்கு வர வேண்டிய நிதி வரலைன்னு இருக்காங்க. இது காரணம் என்ன? திமுக தான் காரணம். 1976 எமர்ஜென்சி காலத்தில் இன்றைக்கு மாநில பட்டியலில் இருந்த கல்வியை இன்றைக்கு மத்திய கல்வி பொதுப்பட்டியல் கூட சேர்த்திட்டாங்க. கல்வித்துறையில் மத்திய பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போய் மாற்றப்பட்டு விட்டது. மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. ஏன் 16 ஆண்டு காலம் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க? மத்தியில் பாரதிய ஜனதாவோட 5 வருஷம் இருந்தாங்க, மத்தியில் அமைச்சராக ஈடுபட்டிருந்தாங்க. காங்கிரஸோட 5 வருஷம் மத்தியில் அமைச்சராக ஈடுபட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஐக்கிய குஜரால் திரு தேவகடா அவர்கள், அப்புறம் விபி சிங், இப்படி பல பிரதமர் ஆண்டபோது அவருடைய அமைச்சரவையில் திமுக அங்கம் வச்சுது. அப்பவே நீங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த பொதுப்பட்டியலிருந்து கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநில அரசு மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதுக்கெல்லாம் காரணம் திமுக. இன்றைக்கு என்ன மத்திய அரசை குறை சொல்லிட்டு இருக்காங்க, இத்தனைக்கும் காரணம் திமுக. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சிருந்தா உடனடியாக நாங்கள் நிறைவேற்றி இருப்போம். சிபில் ஸ்கோர் இது விவசாயிகள் தொடக்க வேளாண்மையில் பயிர்க்கடன் வாங்குவதற்காக அங்கே போனால் அங்கே ஒரு திட்டத்தை கொண்டாந்துட்டாங்க, சிபில் ஸ்கோர். அதில் பல விதிகளை புகுத்தி அங்கே இருக்கின்ற வங்கியில் நீங்கள் நோட் சப்மிட் வாங்கிட்டு வந்தால் தான் கடன் கொடுப்பணும். நான் 2 நாளைக்கு இந்தி பாரத பிரதமர் திருச்சிக்கு வந்தபோது இதுக்கு விவசாயிகள் இந்த பிரச்சனையின் கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. டெல்டா மாவட்டத்தில் போகும்போது நாங்களாம் பயிர்க்கடன் வாங்க முடியல, தமிழ்நாடுக்கு அத்தனை விவசாயிகளும் தொடக்க வேளாண் வங்கியில் கடன் பெற முடியல. கேட்டால் சிபில் ஸ்கோர் இருக்குது, இதுக்கு தேவையான விதிகள் இருக்குது, இந்த விதிகளை பின்பற்றி இந்த ஆவணத்தை கொடுத்தா தான் நான் உங்களுக்கு பயிர்க்கடன் கொடுப்போம். இங்கே இருக்கிற மந்திரி, கூட்டுறவுத்துறை மந்திரி, இங்கே தானே இந்த மந்திரி தானே, எப்பேற்பட்ட மந்திரி. ஏயா விவசாயிகள் எப்படியா கடன் வாங்க முடியும்? இப்படி கஷ்டப்படுத்தினா விவசாயிகள் எப்படி பிழைக்க முடியும்? நான் டெல்டா மாவட்டத்தில் போகும்போது தண்ணி திறந்து விட்டாங்க, நீ சாகுபடி செய்ய வேணும். இன்றைக்கு அந்த பணியெல்லாம் துவங்கிட்டாங்க. நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் இன்றைக்கு
அந்த பணி துவங்கின்ற பொழுது விவசாயிகள் போய் அந்த நேரத்தில் போய் பயிர்க்கடன் வாங்கி ஆகணும். இல்லைன்னா பருவம் தவறி கடன் கொடுத்தா அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆக இந்த சிபில் ஸ்கோர் என்ற விதியை பயன்படுத்தி விவசாயிகளை துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அரசு திமுக அரசு. அதுவும் இந்த தொகுதியில் இருக்கிறவர் தான் கூட்டுறவுத்துறை அமைச்சர். இதை பாரத பிரதமர் கொடுத்த உடனே நேற்றைய தினம் இன்னைக்கு 29 நேற்றைய தினம் உடனடியாக அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. உடனடியாக சிபில் ஸ்கோர் இனிமேல் கிடையாது. ஏற்கனவே பழைய முறையில் விவசாயிகள் எப்படி பயிர்க்கடன் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வாங்கினாங்களோ அதை பின்பற்றலாம் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ஆக மாநில அரசாங்கம் எப்படி மக்களை வஞ்சிக்கிறது என்பதை பாருங்க. ஏற்கனவே ரிசர்வ் வங்கி இன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாங்க, விவசாயிகளும் எந்தவித ஒரு ஆவணங்களும் பெற வேண்டாம். இன்றைக்கு பயிர்க்கடனுக்கு விவசாயிகளிடத்தில் எந்த ஒரு ஆவணங்களும் பெற வேண்டாம். ஆக அப்படின்னு உத்தரவு போட்ட பிறகு வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதை தவிர்ப்பதற்காக இந்த திராவிட மாடல் அரசு தில்லுமுள்ளு செய்து இங்கு இருக்கிற அமைச்சர் இதற்கு உடந்தையா இருந்து விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கின்றார். இன்றைக்கு பாரத பிரதமருக்கு நான் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தவுடன் நேற்று தினம் சிபில் ஸ்கோர் இனி கிடையாது. ஏற்கனவே எப்படி தொடக்க வேளாண் வங்கியிலே பயிர்க்கடன் கொடுத்தாலும் அது தொடரும் என்ற அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். அதோட இனிமேல் கிராமத்தெல்லாம் டீ கடை போண்டா கடை நம்ம சலவை தொழிலாளி இருக்கிறாங்க அந்த கடை இனிமேல் கட்டிங் பண்ணுற கடை பார்பர் ஷாப் இதுக்கெல்லாம் இனிமேல் வரி போட்டோம். இனிமேல் லைசன்ஸ் வாங்கணுமா? ஏங்க இன்னைக்கு பாருங்க போட்டோம். ஏங்க இதையே விட்டு வைக்கல. ஒரு சாதாரண டீ கடை கிராமத்தில் இருக்குது, ஒரு பொட்டி கடை இருக்கும், அதுக்கு லைசன்ஸ் வாங்கினா 30,000 ரூபா கொடுக்கணும். பொட்டி கடையே 20,000 ஒரு 10,000 ரூபாய்க்கு தான் இருக்கும். பொருளே 10,000 ரூபாய்க்கு தான் இருக்கிறோம். இப்போ லைசன்ஸ் வாங்கினா 30,000 செலவு பண்ணணும். இதுக்கு சிசிடி கேமரா பொருத்த வேணுமா? இதுக்கு சிசிடி கேமரா பொருத்தணும். ஏங்க சிசிடி கேமரா பொருத்த முடியுமா? பொட்டி கடைக்கெல்லாம் பொருத்த முடியுமா? இன்னைக்கு தினத்தந்தி பத்திரிகையில் பாருங்க, முதல் செய்தி அதுதான். இதில் என்ன போட்டிருக்காங்க? டீக்கு இதில் எங்க பார்த்து இது என்னென்ன கடைனா சலவை கடைகள், அதே போல பேப்பர் இரும்பு பொருட்கள் விற்பனை, கொரியர் சேவை, அஞ்சகம், இறைச்சி, மீன் கடை. நீங்க போய் மீன் மார்க்கெட்டுக்கு போனீங்களா, இனிமேல் அங்கேயும் அவன் லைசன்ஸ் வாங்கிருக்கணும். மீன் விற்கிறதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். அதே போல 10 இது மாதிரி நிறைய ஓட்டுக்கான தையல் கடை, தையல் மிஷினுக்குள்ள நம்ம சட்டை தைக்க போனா அவர் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அந்த டைலர் லைசன்ஸ் வாங்கினா தான் நீங்க உங்க சட்டையை தைச்சு கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? எவ்வளவு மோசமா சட்டம் போடுறாங்க பாரு. அதனாலதான் நான் சொல்றது, ஒவ்வொரு முறையும் பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர், எதுவுமே தெரியாது. ஏங்க கிராமத்தில் இருக்கிற கடைக்கு போய் யாராவது இப்படி லைசன்ஸ் வாங்க சொல்லுவாங்களா? ஒரு பெட்டி கடைக்கு போய் லைசன்ஸ் வாங்க சொல்லுவாங்களா? அது மட்டும் இல்ல, நீங்க கிராமத்தில் போய் வீடு கட்டினீங்களா? நீங்க ஏற்கனவே வீடு கட்டியிருப்பீங்க கிராமத்தில், ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலம் இருக்கும் கிராமத்தில், ஒரு வீட்டை கட்டியிருப்பீங்க. அதுக்கு அங்கே இருக்கிற பஞ்சாயத்தில் வரி போடுவாங்க. அதுதான் எல்லா ஆட்சியிலும் நடக்குது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வாரத்துக்கு முந்தி இந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணிடுது, யாராவது பஞ்சாயத்தில் அனுமதி இல்லாமல் வீடு கட்டியிருந்தா சீல் வையின்ட்டான். வீடு கட்டின பொழப்புல என்ன வருது? வீடு கட்டணும் என்ன, அது சீல் வச்சுட்டா வீட்டுக்கு எங்க போறது? சரி, நீ ஒரு அறிவிப்பு கொடுக்குற, என்ன செய்யணும்? இனி வீடு கட்டுறவங்க எல்லாம் இந்த தேதியிலிருந்து புதுசா வீடு கட்டுறவங்களா நீங்க பஞ்சாயத்தில் அனுமதி வாங்கி வீடு கட்டு சொன்னா பரவாயில்ல. ஏற்கனவே கிராமத்தில் தோட்டத்தில் வீடு கட்டியிருப்போம், அந்த வீட்டுக்கு அனுமதி வாங்கலைன்னா சீல் வை அப்படின்ட்டா என்னங்க அரசாங்கம்? இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? எவ்வளவு மோசமா இருக்குது பாருங்க. இன்னைக்கு கிராமத்தில் வேலை குடியிருக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் விட்டு வைக்கல. அவ்வளவு மோசமான அரசாங்கம் தொடர வேண்டுமா என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேணும். அதுபோல நான் முதலமைச்சர் இருக்கும்போது எல்லா குடும்பத்துக்கும் 2,500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தோம். இப்போ நீ அதிமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் ஒவ்வொரு தீபாவளிக்கும் நம்முடைய பெண்களுக்கு அருமையான சேலை வழங்கப்படும், புடவை வழங்கப்படும்.
அருமையான சேலை வழங்கும். தீபாவளிக்கு அற்புதமான சேலை அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் நிறைய அறிவிப்புகள் கொடுத்தாங்க. அது முக்கியமான அறிவிப்பு. கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த ஊழியருக்கு 150 நாள் கொடுக்குறாங்க. கொடுத்தாங்களாமா? அந்த 150 100 நாள்ங்கிறது 50 நாளாக சுருங்கி போச்சு. 100 நாள்ங்கிறது 50 நாளா குறைஞ்சு போச்சு. இதுதான் திமுக ஆட்சி சாதனை. கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? மாசம் மாசம் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. கொடுத்தாங்களா? இப்படி அத்தனையும் பொய்யான அறிக்கை விட்டு நாட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த ஆட்சியில் சாதனைன்னு பார்த்தா திரு ஸ்டாலினுடைய மகன் திரு கருணாநிதியுடைய பேரன் திரு உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார். அதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை, வேற எதுவுமே இல்லை என்பதை நேரத்தில் தெரிவித்து வருகிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய கூட்டணி சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று இருக்கிற கூப்பி உங்களை வேண்டி கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.